உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. ஹாலிவுட்டில், உலக திரைப்படங்களில். தமிழில் அப்படி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு திரைப்படங்களும் நிறைய வந்திருக்கு. அப்படி வந்த திரைப்படங்களில் சமீபத்தில் வந்த வாழை மிக முக்கியமான திரைப்படம். உலக திரைப்படங்களில் தி பாய் வித் ஸ்ட்ரைப்டு பைஜாமா அப்படின்ற யூத வதை முகாம் பற்றிய ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படம் ஹிட்லரோட வதை முகாம் எவ்வளவு கொடுமையானது என்பதை இரண்டு சிறுவர்கள் நட்பை மையமாக வச்சு அந்த படத்தில் பேசியிருப்பாங்க. குறிப்பாக அந்த படத்துடைய இறுதி காட்சி நம்மளை ரொம்பவே பாதிக்கும். எப்படி வாழையோட இறுதி காட்சியில் நிறைய தாய்மார்கள் அழுதாங்க, தேட்டரில் நிறைய பேர் ஒரு மன வேதனையோடு போனாங்களோ, அதே மாதிரி தி பாய் வித் ஸ்ட்ரைப்டு பைஜாமா திரைப்படத்துலேயும் நடக்கும். இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ஒரே அளவில் ஒப்பிட முடியும். ஏன் ஒப்பிட முடியும்னா, உண்மை சம்பவங்கள் என்பதில் எனக்கு நடந்தது ஒரு விஷயமாகவும் பார்க்க முடியும். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. யூத வதை முகாம், குறிப்பாக யூதர்கள் மீது ஹிட்லர் வச்சிருந்த வன்முறை, அதாவது வன்மம், தன் இனம் சார்ந்து ஒரு வன்மமை உலகம் பூரா பரப்பி அதன் மூலம் யூதர்களை தேடி தேடி கொண்டார். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே மிகப்பெரிய ஒரு வன்மமாக சாதி இருக்குது. அந்த சாதியோடைய தலைமையாக மதம் இருக்குது. அப்போ இங்கே ஒருவர் ஈஸியாக மதம் கூட மாறிடலாம், சாதி மாற முடியாது. ஏன்னா சாதி இங்கே இந்திய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பில் ஒரு டான். சாதி உயிர்ப்புடன் இயங்குவதற்கு அரசே துணை புரியுது இந்தியாவில். சாதியை மையப்படுத்தி இல்லை சாதியின் உதவியோடு, சாதியோட வெற்றியோடு தான் நீங்கள் இந்தியா முழுக்க எந்த அரசுமே இயங்குது. அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் வாழை திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான திரைப்படம். அதனோட வெற்றியை இங்கே யாருமே தடுக்க முடியாது. அந்த திரைப்படம் இரண்டு நண்பர்கள் மத்தியில் இருந்து தொடங்குது. அவர்களுக்குள்ள நட்பை பற்றி பேசுது. அப்புறம் அந்த வயசோட அந்த பதின்பருவ காதலியும் பேசுது. குறிப்பாக மாணவர் ஆசிரியர் காதல் பற்றி அந்த படம் வாழையில் காட்டுறாங்க. அந்த காதல் மேலே சமூகத்தில் சில எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. அது மாரி செல்வராஜ் என்ற ஒரு தனி மனிதன் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை தவிர இவங்களுக்கு கலை மேலாம் அக்கறை கிடையாது. எப்போ பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற திரைப்படங்கள் பொருளாதார ரீதியாக வெற்றி அடையுதோ, பெரும்பான்மை மக்கள் கொண்டாடப்படுறாங்களோ, அது இங்கு ஒரு சிலரால் அல்ல ஒரு சில குழுக்களால் இங்கே அதை ஏற்றுக்கவே முடியல. இதைத்தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. எப்பயுமே விளிம்பு நிலை மக்கள் பற்றிய அரசியலையோ, விளிம்பு நிலை மக்கள் பற்றிய சினிமாவை எடுக்கிறவங்களையோ, இல்லை விளிம்பு நிலை மக்களை பற்றியான சிந்தனை உள்ளவர்களையோ இப்படி தான் இருக்கணும், நீ விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகிற, நீ ஜாக்வாரில் காரில் வர, ஆடியில் வர அப்படின்னு எப்போ நீ உன்னோட பொருளாதார நிலையை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்களோ, அப்பயே நீ உனக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கிடையாது. சாதி இங்கே சாதியின் பேரால் நிகழ்த்தப்படும் வன்முறையின் மீது உனக்கு ஒரு விமர்சன பார்வை கிடையாது.
சாதியின் பார்வையினால் இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அதை பற்றியான உனக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி அந்த பொருளாதார நிலைமை தான் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னா பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்குது. இது வந்து மாரி செல்வராஜ்கிட்டயோ ரஞ்சித்கிட்டயோ கிடையாது. அப்போ ஒரு திரைப்படம் எடுக்கும்போது இங்கே ரொம்ப முக்கியமாக வந்து இந்த சமூக சூழலோடு ஒன்றி தான் அந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது. வாழை என்னடா வாழை வந்து சினிமா தாண்டி அதனோட அரசியலிருந்தே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஒரு திரைப்படம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா நீங்கள் ஈரான் திரைப்படங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி மாற்று மொழி திரைப்படங்களாக இருக்கட்டும், அந்தந்த நாட்டுக்குன்னு சில முக்கியமான அரசியல் நிகழ்வு நடந்திருக்கும், இல்லை அநீதி, இன்னும் நிறைய பேரிடர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இயற்கையாக நடக்கிறது ஒன்று, இந்த மாதிரி நிகழ்த்தப்படுறது ஒன்று அப்படின்ற 2 வகையாக இருக்குது. அப்படி நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கு. ஷின்லர் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூத வதமுகாம் திரைப்படங்களே மிக முக்கியமான திரைப்படம். ஸ்பீல்பர்க்கும் ஒரு யூதர் தான். ஸோ தன் இனத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியை அவர் வந்து படமாக எடுத்திருப்பார். இப்போ இங்கே மாரி செல்வராஜ் திரைப்படங்கள்லேயும் தொடர்ந்து கிராமங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு புனிதத்தன்மை இருக்குது இல்லையா? நகரத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப கொடுமையானவங்க, கிராமத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அந்த சூழல் ரொம்ப பசுமையாக இருக்குது. ஸோ அங்கே வந்து வாழ்க்கை வந்து மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ரம்யமானது அப்படின்னு அந்த புனிதத்தன்மையை உடைப்பது தான் வாழை. ஏன்னா திருநெல்வேலி, மதுரை, இன்னும் தென் மாவட்டங்களுக்கு பல ஊர்களில் சாதி வெளிப்படையாகவே இயங்குது. அந்த வெளிப்படையாக இயங்குது வந்து சக மனிதனை சக சாதிக்காரனையே கூட இங்கே ஏற்றத்தாழ்வின் பேரில் பல வந்து இன்னல்கள் வந்து நிகழ்த்தப்படுது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் சாதி எங்கே இருக்குது? இப்போல்லாம் யாரும் சாதி பார்க்குறதில்ல அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் மக்கா இருக்கீங்கன்றது தான் இங்கே மெயின். மற்றபடி தமிழ்நாட்டில் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி சாதி மிகவும் உயிர்ப்புடன் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து பல உதாரணங்களை, பல சாட்சிகள் இங்கே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. நாம் அதை கவனிக்கலை, இல்லை அதை கவனித்தோம், அதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கான அக்கறை நமக்கு இல்லைன்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர இங்கே சாதி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்போ வாழை திரைப்படத்துங்களில் 2 நண்பர்கள் மத்தியில் ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்தின் பின்னணியில் அந்த திரைப்படம் முடியுது. அந்த 2 முன்னணி கதாபாத்திரங்கள் நடித்த அந்த 2 பசங்க வந்து அவ்வளோ வந்து யதார்த்தமாக அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. இதை இது கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே இருக்கும். மாரி செல்வராஜோடைய இயக்கம் எந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு உதவி இருக்கோ அதுக்கு எந்த அளவுக்கும் குறைவில்லாத ஒரு பங்கை தான் அந்த 2 பசங்களுமே கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக அந்த மெயின் ரோல் பண்ண பையன், அப்புறம் அவங்க அம்மா, அந்த டீச்சர். எனக்குமே என்னோடய பள்ளி காலகட்டத்தில் எனக்கு வந்து டீச்சர் மேலாம் ஒரு ஒரு பிரியமெல்லாம் இருந்திருக்கு. எனக்கு ஃபேவரட்டான டீச்சர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டீச்சர்ஸோடைய ஃபேவர்ன்றது நம்மளுக்குன்னு ஒரு அந்த வயசில் ஒரு அறம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இருந்திருக்குமே தவிர, நீங்களே யோசிச்சு பாருங்கள், சாரு நிவேதா சொல்கிற மாதிரி அது ஒரு செக்ஷுவல் பார்வையிலலாம் இருந்திருக்காது. இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பாலா, அது ஒரு பழமொழி வரும் இல்லையா? அப்போ சாரு வந்து அவர் என்ன மாதிரி எழுத்துக்களை எழுதுகிறாரு, அவர் என்ன மாதிரி எழுத்துக்களை ப்ரொமோட் பண்ணுறாரு, தான் என்னவா இருக்கிறாருன்றதுலேருந்தே தன்னோட சிந்தனையை வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார். அப்போ அவருக்கு அப்படி தான் தெரியும், அதில் வேறு மாற்று கருத்தே கிடையாது. இன்னொன்று அவர் சொல்லியிருக்காரு, நான் படம் வந்ததுக்கப்புறம் பேசியிருந்தேன், படம் அந்த டைம்லேயே பேசினேன்னா படத்தோட வெற்றியை இது பாதிச்சிருக்கும் அப்படின்னு.
சாரு வந்து பொது சமூகத்தோடு ஏங்கி பொது சமூகத்தோட கலந்து பல போராட்டங்களில் முன்னிருந்து அப்படி மக்களோட மக்களாக ஐக்கியமாகி அவருடைய புத்தகங்கள் வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க படித்து அப்படி ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு ஒரு சமூகத்தினோட வலியும் வேதனையும் அப்படி அவர் கதைகளில் எத்தனை கதைகளில் பதிவு பண்ணியிருக்காருன்னு தெரியாது. அவருடைய விமர்சனம்லாம் இந்த வாழை படத்தை வெற்றி இல்லை, எந்த படத்தோட வெற்றியை தடுக்க முடியாது. ஏன்னா மாரி செல்வராஜ் முதல்ல ஒரு முக்கியமான எழுத்தாளர் தமிழ் சூழலில், அப்புறம்தான் அவர் இயக்குனர். இப்போ என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, மாரி செல்வராஜை இயக்குனராக பிடிக்குமா எழுத்தாளராக பிடிக்குமானா எனக்கு எழுத்தாளராக தான் பிடிக்கும். இன்னொன்று, சமீபமான ஒரு திரைப்படங்களில் நீங்கள் மாரி செல்வராஜ் வருகையை மட்டும் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் திரைப்படங்கள் மட்டுமே பரியேறும் பெருமாள், மாமன்னன், கர்ணன், இப்போ வாழை, இந்த 4 படங்களும் பார்த்திங்கன்னா தமிழில் வந்த கடந்த 10 ஆண்டுகளில் வந்த திரைப்படங்களில் சினிமா என்பது காட்சி மொழி, அது விஷுவல் மீடியம். இந்த விஷுவல் மீடியமுக்கு இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து ஒரு கதையை விஷுவல் மூலிமா கடத்துறது இருக்கு இல்லையா, ஒரு திரை மொழியில், அது மாரி செல்வராஜ் வந்து மாஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அவருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியணும், இது வந்து பார்க்குற அத்தனை பேருக்குமே புரியணும் அப்படின்ற ஒரு எந்த கட்டாயமுமே கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு இயக்குனருடைய சுதந்திரம். இல்லை எனக்கு புரியல அப்படின்னும் போது, இதுக்கு பின்னாடி நம்ம தமிழ் சமூகத்திலேயே நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க திரைப்படம்லாம் நம்மளுக்கு எப்படி புரிஞ்சுது, அவங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும் மாரியோட படங்கள் புரியுதா இல்லையான்னு. அப்போ மாரி செல்வராஜுடைய திரைப்படங்களில் காட்டக்கூடிய அந்த திரை மொழி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அடர்த்தியானது. அது வந்து ஒரு எழுத்தாளர் இயக்குனரானதுக்கான ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வேல்யூவை அவரோட திரைப்படங்களில் பார்க்க முடியும். இந்த திரைப்படங்கள்லேயே எனக்கு மாரி செல்வராஜோட திரைப்படங்கள்லேயே என்னோடய ஃபேவரட் திரைப்படங்கள்னால் பரியேறும் பெருமாள் இருக்கும். கர்ணனும் மாமன்னனும் பிடிக்காதுன்னு கேட்டால் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியும் இல்லை, ஒரு ஃபேவரட் இருக்கும்ல, அந்த ஃபேவரட் கேட்டகரியில் பரியேறும் பெருமாள் இருக்கும். இப்போ மாமன்னனில் பார்த்தீங்கன்னா முதல் 15 நிமிஷம் ஒரு காட்சி இருக்கும், வசனமே இல்லாமல் அப்படியே மாறி மாறி வந்திருக்கும். இந்த பக்கம் வந்து வடிவேல் போர்ஷன் இருக்கும், இந்த பக்கம் உதயநிதி போர்ஷன் இருக்கும், அந்த பக்கம் பக்கத்தோட போர்ஷன் இருக்கும். அப்படி மாற்றி மாற்றி வசனமே இல்லாமல் கிம்மிங்கில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அட் த சேம் டைம் கர்ணன்லேயுமே அந்த ஒரு கழுதையை வச்சு ஒரு மெட்டஃபர் இருக்கும். அந்த ஒரு பஸ்ஸு நிற்கல ஒரு ஊரில் அப்படின்ற திரைப்படங்கள்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் எடுக்க முடியும், அதாவது இந்திய சூழலில் தான் எடுக்க முடியும். அதாவது வர்க்க ரீதியாக ஒடுக்கப்படுற நாட்டில், சாதி ரீதியாக ஒடுக்கப்படுற நாட்டில், விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய மக்கள், இந்த மாதிரி இதில் தான் நீங்கள் ஒரு பஸ்ஸு நிற்கலைன்னா ஆமாம் நிற்கலை, அதன் பேரில் தான் இந்த கதை தொடங்குது. இங்கே வந்து பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுது. ஆமாம், இங்கே ஆவண கொலைகள் நடக்க தான் செய்யுது. இங்கே சாதியின் பெயரால் வன்மங்கள் நிகழ்த்தப்படுது. சாதியின் பெயரால் சக மனிதனுடைய பொருளாதார நிலைமை தோற்கடிக்கப்படுது. சக மனிதனுடைய பொருளாதார உடைமைகளை இங்கு அடித்து நொறுக்கப்படுது, கொளுத்தப்படுது. இது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ இதில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான திரைப்படம் இந்த வாழை ஏற்கனவே நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. அப்போது இதில் ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இங்கே இந்த போராட்டங்கள் அந்த படத்தில் வரக்கூடிய சில முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் பண்ணி பேசக்கூடிய சில இடங்களில் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்கிறாங்க, இந்த கம்யூனிசம் உழைக்கும் மக்களுக்கிடையே என்ன மாதிரி ஒரு எதிர்வினையை நிகழ்த்திருக்கு அவர்களுக்கு ஆதரவா அப்படின்னு இந்த படங்கள் பேசுது. அதில் எந்த இடத்துலையுமே வந்து
வந்து அது பிரச்சாரமான ஒரு ஃபீல்டு இல்லாமல், பிரச்சாரமே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து ஆவண கொலையை பண்ணலாம், அது வந்து ஒரு அக்கறை தான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுற ஒரு அறமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து தைரியமாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு திரைப்படங்கள் எடுக்கும்போது, சமூக நீதி பேசக்கூடிய, இல்லை சமூகத்தின் மீது அக்கறை பேசக்கூடிய இந்த திரைப்படங்கள்லாம் நீங்கள் பிரச்சாரமாகவே சொல்லலாம். யாரும் எது அதை பற்றி கவலையே பட தேவையில்ல. அப்போ இங்கே கம்யூனிஸ்ட் உழைக்கும் மக்களுக்கு தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு உதவிகரமாக இருந்தாங்கன்றதையும் இங்கே மறுக்காமல், இந்த படத்தில் இருக்கக்கூடிய தார்மீக அரசியலை ஒதுக்காமல், மாரி செல்வராஜோடைய ஒரு இயக்குனரின் படைப்புகளில் இருந்தக்கூடிய அழகிலும் இதில் வந்து தவறாமல் ரொம்ப நேர்த்தியாக இந்த வாழை திரைப்படங்கள் இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஒரு திரைப்படம் அள வச்சனால நல்ல படமா அப்படின்னா, அது நல்ல படம் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஒரு படம் அள வச்சுன்றதுக்காக அப்படி வந்து ₹100 200 கொடுத்து போயிட்டு பார்த்த படங்கள் நிஜமாகவே நான் அள வச்சுக்குது. ஏன்டா வந்தோன்ற மாதிரிலாம் அள வச்சுருக்கு. ஸோ அதனால் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. ஆனால் தான் வாழ்ந்து இடத்துல இருந்து வந்து தன் மக்களுக்கு நேர்ந்த கொடுமையை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு திரைப்படமாக எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று, சமூகத்தின் மேலே ஒரு காதல் இருக்குது மாரிக்கு. அந்த காதல் எங்கெல்லாம் வந்து விமர்சனப்படுதோ இல்லை விமர்சிக்கப்படுதோ அங்கெல்லாம் மாறி கோபமாக தான் பேசுகிறாரு. அது வந்து என்ன நீங்கள் மொக்க பண்ணிட்டீங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, என் கலையை நீங்கள் மொக்க பண்ணிட்டீங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ கீழே. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்றத இந்த பொது சமூகம் காது கொடுத்து கேட்குறது கிடையாது. அப்புறம் விமர்சனம் பண்ணலாம். ஸோ அப்போது மாரியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், மாரியோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ஒரு சமூக நீதி பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை அது பொலிட்டிக்கலாக போனால் நீங்கள் அதுக்கு பண்ணுறீங்க இதுக்கு பண்ணுறீங்கன்னு இல்லாமல், நான் அப்படி சொல்கிறேன், சக மனிதனோட அன்பாக எந்த முரணும் இல்லாமல், அதாவது பகை முரண் இல்லாமல், நட்பு முரண் இருக்கும் சில விஷயங்களில் இருக்கலாம், அப்படி இயங்கி போக முடியாமல் என்னை தடுக்கிற விஷயம் என்னவா இருக்குது, மதமாக இருக்கா, சாதியாக இருக்கா, வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா, அப்போ அதை தூக்கி போட்டு நான் அவங்களோட பழகணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதை பேசக்கூடிய திரைப்படங்களில் மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆதரிக்கிறாங்க. அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு திரைப்படமாக தான் வாழை இருக்குது. வாழை தமிழ் சமூகத்தில் வந்த மிக முக்கியமான திரைப்படம். அதில் வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு அது அவங்கவுங்க புரிதல்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் வாழை திரைப்படங்கள் பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த படத்தில் இருந்து பேசப்பட்ட கதை, இந்த படத்தில் இருக்கக்கூடிய துயரம் உண்மை. மற்றபடி நீங்கள் இந்த பொது சமூகம் விமர்சனம் பண்ணுற மாதிரி, அதாவது பொது சமூகன்றது அறிவுசார் சமூகம் சொல்கிறேன், அந்த அறிவுலாம் வந்து அந்த திரைப்படங்களை பண்ணுறதுக்கான எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமே கிடையாது. ஏதோ நம்மளும் பண்ணுமே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. மற்றபடி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து ப்ரில்லியண்ட், எப்பயுமே ப்ரில்லியண்ட். நீங்கள் வந்து விஜய் அஜித் திரைப்படங்கள்லாம் வந்து முதல் நாள் வந்து ஒரு கொண்டாட்டம் இருக்கும். பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக தவறா, அவங்க திரைப்படங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த டிபேட்லாம் நான் வரல. ஆனால் ரஜினி திரைப்படங்கள், விஜய் அஜித், இந்த ஓப்பனிங் பெரிய மாஸ் கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொண்டாடி தீர்ப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் வந்தது, குறிப்பாக வந்து மனிதத்தை பேசி இல்லை மனிதத்தை ஆதரிக்கிற திரைப்படங்களில் அது எந்த டைமும் விட்டு கொடுத்ததே கிடையாது. சில படங்களை வந்த அப்போ கொண்டாடாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு 5 வருஷங்க அப்புறம் 10 வருஷங்க அப்புறம் வந்து அந்த படத்தை தூக்கி கொண்டாடி இருக்காங்க. ஆனால் வாழை வந்து அதுலேருந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வாழை வந்து வந்த அப்போவே, அதாவது வந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் இருந்தே கொண்டாடப்பட்டுருக்கு. இன்னும் ஓடிடியில் வரும்போது இன்னும் பெரிய விதத்தில் கொண்டாடப்படும். எனக்கு இந்த பொது சமூகம் இந்த வாழை படத்தை கொண்டாடினது தான் எனக்கு ரொம்ப
ஆச்சரியமாகவும் ஆச்சரியம்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி படம் அவங்க எடுக்கிறதுக்கு மக்கள் தான் இங்கே மூலதனம். மக்களை வந்து எப்பயுமே முட்டாளாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி தோழர் லெனின் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க சில சமயம் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில சமயம் சரியான விஷயங்களை